आदि पुरुष मूवी में श्री राम द्वारा कही गई यह महत्वपूर्ण बात आप नहीं जानते। मैं इक्ष्वाकु वंशज राघव। यहाँ श्री राम ने अपने लिए जो इक्ष्वाकु शब्द का प्रयोग किया है, आइए पहले इसे समझते हैं। जैन धर्म के पहले तीर्थंकर ऋषभदेव ही इक्ष्वाकु राजा थे, जिन्होंने इस राजवंश की शुरुआत की थी। और इसका प्रमाण हमें आचार्य समंतभद्र द्वारा लिखे स्वयंभू स्तोत्र में भी मिलता है। ऋषभनाथ का जन्म अयोध्या में हुआ था और वो एक क्षत्रिय थे। भारत के इतिहास में हमने सूर्यवंशी और चंद्रवंशी ये कुल सदैव सुने हैं। इक्ष्वाकु ही सूर्यवंशी कुल के थे और इसीलिए श्री राम को भी सूर्यवंशी कहते हैं। राम इक्ष्वाकु के 81 पीढ़ी के वंशज थे। इक्ष्वाकु वंश 145 पीढ़ियों तक चला और इसका अंत आज से 2500 सालों पहले राजा सुमित्र की मृत्यु के साथ हुआ। We all loved Bahubali, but do you have any idea about the real Bahubali? Yes, it was not just a fictional character. In fact, Bahubali was the prince of Ayodhya, just like Lord Rama. Bahubali was the son of the first Jain Tirthankar Rishabhanatha. After his father became a monk, he challenged his elder brother Bharata for the kingdom. But to avoid bloodshed, they decided to compete with each other differently in 3 stages. Number 1, Drishti Yuddha, where they both stare at each other without closing their eyelids. Number 2, Jala Yuddha, where they both splash water on each other till one turns his face away. Number 3, the real fight, Malla Yuddha, which means wrestling. Bahubali won in all 3, but then at a moment he felt ashamed for fighting with his brother over materialistic things, and he gave up on everything and meditated for a year in a standing position without food and water until he attained moksha, and he is being considered the first Digampara monk to attain the state. வால்மீகி எழுதிய ராமாயணத்தின்படி ராவணன் அரக்க குணம் கொண்ட ஒரு அரசனாகவே காட்டப்பட்டிருப்பார். அதோடு தன்னுடைய தங்கை சூர்பனகை மூக்கறுபட்டதற்கு பழிதீர்க்கும் வகையில் அவர் சீதையை கடத்தி கொண்டு போனதாக கூறப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கதைக்கு முற்றிலும் மாறாக வேறு ஒரு வகையான கதையும் உண்டு. அதில் ராவணன் சீதையின் தந்தை என்றும் சீதையின் நலனுக்காகவே ராவணன் அவரை கடத்தி கொண்டு போனார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அது பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் வாருங்கள். சமணர்களின் ராமாயணப்படி ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த நேரத்தை வைத்து அதன் ஜாதகத்தை கணித்த ஜோதிடர்கள், இந்த குழந்தை உன்னோடு இருந்தால் அது உன் உயிருக்கே ஆபத்து என்று ராவணனிடம் கூறுகிறார்கள். உடனே ராவணன் அந்த குழந்தையை தொலைதூரத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு வரும்படி தனது பணியாட்களுக்கு ஆணையிடுகிறார். அதன்படி அவர்களும் குழந்தையை வெகு தூரத்தில் கொண்டு போய் விடுகிறார்கள். ஆனாலும் ராவணன் தன் குழந்தை மீது கொண்ட அளவில்லா பாசத்தால் அந்த குழந்தையை யார் எடுத்து வளர்க்கிறார்கள், அது எப்படி வளர்கிறது போன்ற அனைத்து தகவல்களையும் தனது ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொள்கிறார். அதன்படி தனது குழந்தையை ஜனக மகாராஜா தத்தெடுத்து வளர்த்து வருகிறார் என்ற செய்தி கேட்டு அவர் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறார். அதோடு சீதைக்கு சுயம்பரம் நடந்த சமயத்தில் ராவணனும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ராமன் சீதையை மணமுடித்ததை கண்டு பேரானந்தம் கொள்கிறார். அதன் பிறகு ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றபோது சீதையும் அவரோடு சென்றதை எண்ணி துடித்துள்ளார் ராவணன். தன்னுடைய மகள் வனத்தில் சிரமப்படக்கூடாது என்ற நோக்கில் அவர் சீதையை கடத்தி கொண்டு போய் இலங்கையில் வைத்துள்ளார். ராவணன் சீதையை கடத்தியவுடன் அவரை மீட்க ராவணனும் லக்ஷ்மணனும் புறப்பட்டனர். சீதை மீது அளவு கடந்த பாசம் கொண்ட ராவணன் தான் தூங்கும் போது கூட சீதை சீதை என்று முனவி உள்ளார். அதை கேட்ட அவரது மனைவி மண்டோதரி கூட ராவணன் மீது தவறான அபிப்பிராயம் கொண்டுள்ளார். சீதை தன்னுடைய மகள்தான் என்று கூறினால் அவரை இவ்வளவு காலம் வளர்த்து வந்த ஜனன மகாராஜாவிற்கு அது பெரும் துன்பத்தை விளைவிக்கும். அதோடு தனது மகளான சீதைக்கும் அது பெரும் சங்கடத்தை விளைவிக்கும் என்பதால் ராவணன் அந்த உண்மையை தனக்குள்ளேயே மறைத்துள்ளார். ஒருவேளை ராமனின் வனவாசம் முற்றிலும் முடிந்திருந்தால் ராவணன் சீதையை விடுவித்திருப்பார். ஆனால் ராமனின் வனவாசம் முடியாததால் அவர் தன் மகளை ராமனிடம் ஒப்படைக்க விரும்பவில்லை. அதனால் ராமனை எதிர்த்து போரிடவும் துணிந்துள்ளார் ராவணன். சீதை தன்னோடு இருந்தால் தான் இறப்பது உறுதி என்பது ராவணனுக்கு தெரிந்தும் அவர் தன் மகளுக்காக போரில் ஈடுபட்டு மாண்டார் என்று கூறுகிறது சமணர்களின் ராமாயணம். இதற்கு வலு சேர்க்கும் விதத்தில் சிலர் வைக்கும் ஆதாரங்கள் என்னவென்றால், ராவணன் நினைத்திருந்தால் சீதையை மணந்திருக்கலாம். ஆனால் அவரோ சீதையிடம் தப்பான நோக்கத்தில் ஒரு நொடி கூட நெருங்கவில்லை. காரணம் சீதை தன்னுடைய மகள் என்பதால் தான். அதோடு வால்மீகியின் ராமாயணப்படி பார்த்தாலும் சீதை ஜனன மகாராஜாவின் சொந்த மகள் கிடையாது. அவர் சீதையை பூமியில் இருந்தே கண்டெடுத்தார். அந்த குழந்தை நிச்சயம் ராவணனின் குழந்தைதான் என்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் ராவணனின் அழிவிற்கு காரணம் அவர் சீதையை கடத்தி வந்ததுதான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது.